ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடன் கார்டன் அண்ட் கிச்சன் மலரிக்கல் லில்லி வியூ பாயிண்ட். போய் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் டேக்குள்ளே முடிஞ்சிருச்சு. அப்புறம் கோட்டயம் வந்துட்டு கோட்டயத்துலேருந்து பஸ் பிடிச்சி நாங்கள் எங்கே போனோம். ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு ஒரு டைம் பஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குது. எந்த இடத்துக்குன்னா அருவிக்குழி அப்படிங்கிற இடத்துல ஒரு ஃபால்ஸ் இருக்குங்க. அந்த பஸ் ஸ்டாப்புக்கு பேர் அருவிக்குழி பிரிட்ஜ். சரிங்களா, நம்மளுக்கு தெரியல, பட் அருவிக்குழி அப்படின்னாவே இந்த ஸ்டாப்பிங்கில் இறக்கி விட்டுறாங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ் இருக்குது, 1 ஹவருக்கு ஒரு டைம். அந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கி ரொம்ப தூரமெல்லாம் நடக்கவே தேவையில்லை. நான் கூட ஒரு ஆட்டோ பிடிச்சி ரொம்ப தூரம் அந்த ஹில்ஸுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குமோ அப்படின்ட்டு கேட்டால் இங்கே தாங்க ஃபால்ஸ் இருக்குங்கிறாங்க. அந்த ஃபால்ஸோட பிரிட்ஜு மேலே தான் நின்றுட்டுருக்கோம். கேரளாவில் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல, அதுவும் இந்த கோட்டயம் டு பாலா ரூட்டு, இது கோட்டயம் டு பாலாவுக்கு நிறையா ரூட் இருக்குது. இது வந்து மன்னார்காடு ரூட் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபால்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணும்போதே தெரியும். என்ட்ரி ஃபீயுமே வந்து ரொம்ப ரீசனபுளாக இருந்தது. சீனியர் சிட்டிசனுக்கு 13 rupees, அடல்ட்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 24. கேமராலாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது, அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லலை. எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்ச விஷயமே அந்த ஸ்டெப்ஸ் தான். பொதுவாகவே இந்த மாதிரி டெப்த்தாக கொஞ்சம் கீழே இறங்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப படியெல்லாம் குறுகலாக சேஃப்டி இல்லாமல் அந்த மாதிரிலாம் கட்டி வச்சுருப்பாங்க. அவ்வளோ நீட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க. நமக்கு ஆல்ரெடி முட்டி ரிப்பேர், கொஞ்சம் வீடியோலாம் எடுத்துகிட்டு எல்லோரும் மடமடன்னு இறங்கி போயிட்டாங்க. நம்ம தான் வந்து கடைசியாக இறங்குறோம். போட்டிருந்தது வேறு கொஞ்சம் ஹீல்ஸு, படியில் கொஞ்சம் கவனமாக இறங்கணும் அப்படிங்கிறக்காக மெதுவாக தான் நான் இறங்கி வர்றேன். நான் நினைக்கிறேன் மண்டே அப்படிங்கிறதுனால தான் இங்கே ரஷ் இல்லைன்னு நினைக்கிறேன். அங்கங்கே ஒரு 4-5 ஜோடிகள் இருந்தாங்க. ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும்தான் இருந்தாங்க. சண்டேனா மேபி ஒரு வேளை ரஷ் இருந்திருக்குமோ என்னவோ தெரியல. பாருங்களேன் எவ்வளோ அழகு, எவ்வளோ அமைதி. இதில் என்ன பியூட்டினா, ஒரு மனுஷங்க அந்த இடத்துல இல்லை, ஒரு காக்கா கூட இல்லை அந்த ஃபால்ஸில். அவ்வளோ சூப்பராக நீட்டாக இருந்துச்சு. மேலே அங்கங்கே 2-3 பிளாஸ்டிக் பேக் இருந்துச்சு. மற்றபடி நம்ம ஊர் அசிங்கமெல்லாம் இல்லைங்க. அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு. எப்படா தண்ணியில் இறங்குவோம் அப்படிங்கிற அளவுக்கு. கேரளா நல்ல சூடு தானே, கல்லுங்க, அதனால் கவனமாக நடக்கணும். அப்புறம் கொஞ்சம் ரெடி ஆகிட்டு இங்கே தான் இருக்குது முக்கியமான சம்பவம். நான் விழுக போகிறேன்னு எனக்கு நல்லா தெரியுது, ஆனால் என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. நடக்கிறத வச்சே பாருங்களேன். ஏன்னா கல் மேலே தான் நடக்கிற மாதிரி இருக்குது. பிள்ளைங்க பதறிட்டாங்க மேடம் அப்படின்ட்டு. இவங்க இருக்கும்போது எனக்கு என்ன கவலை, கல் மேலே நடக்கும்போது மகிட்டி விடுது. மற்றபடி வழுக்கல்லாம் கிடையாது, நீட்டாகவும் இருந்துச்சு. பாசம் அந்த மாதிரிலாம் இல்லை, வழுக்கல் இல்லை. நம்மளுக்கு எப்போவுமே தண்ணியில் கண்டங்க. பீச்சில் போனாலும் கீழே விழுவேன், ஆற்றுல போனாலும் கீழே விழுவேன், ஃபால்ஸுக்கு போனாலும் கீழே விழுவேன். அது எழுதப்படாத ரூல்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் என்ன, ஆத்தாடி பாவாட காத்தாட அப்படின்னு ஒரு ஆள் பாட, இன்னொரு ஆள் ஓடுகிற தண்ணியில் உரசி விட்டேன் சந்தனத்தை அப்படின்னு இன்னொருத்தவங்க பாட, ராணிமா ஹே விஜயகாந்த் பாட்டு ஒன்று இருக்குமே இல்லை பிள்ளைங்களா, அதை பாடுங்க. ராசாத்தியமா எம்ஜிஆர் பாட்டு ஒன்று இருக்குங்களே மேடம், அது என்ன பாட்டுன்னு சொன்னால் தானே பாட முடியும். மீன் நிறையா இருக்குங்க. குட்டி பையன் வந்து ஏதோ மீன் பிடிக்கணும்னு எதை போட்டு அமுத்திட்டு இருந்தால் கடைசி வரைக்கும் ஒரு மீன் கூட அவனுக்கு கிடைக்கல. 4 வரைக்கும் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். ஏன்னா திரும்ப நாங்கள் இங்கேருந்து 1 hour ட்ராவல் பண்ணி கோட்டையம் போகணும். 45 minutesக்கு ஒரு டைம் தான் கோட்டையத்துக்கு பஸ். அதனால் ஒரு 4 o'clock வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்ல, நீட்டாக ரெஸ்ட் ரூம் கட்டி வச்சுருக்காங்க. 2 ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அங்கே இருக்காங்க. நம்மளுக்கு சேஃப் தான், ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஃபேமிலியோடு நீங்கள் தாராளமாக என்ஜாய் பண்ணலாம். ஆழமும் கிடையாது, சில்னஸும் கிடையாது. ஒரு 2 days இந்த பூஜா ஹாலிடேஸில் பிளான் பண்ணிங்கன்னா ஒண்டர்ஃபுல் டைம். ஏன்னா மான்சூன் சீசன் இது. மலரிக்கலுக்கு வந்து அந்த லில்லி வியூ பாயிண்டில் வந்து ஃப்ளவர்ஸ் ஃபுல் ப்ளூமில் இருக்கிறது வந்து மார்னிங் 6 to 10. முன்னாடி லாங் வீடியோவில் சொல்லியிருப்பேன். நாளே கோட்டையும் போய் ஸ்டே பண்ணிவிட்டு மலரிக்கலில் காலையில் 6லேருந்து ஒரு 10 மணி வரைக்கும் 11 மணி வரைக்கும் என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளவர் ஃபுல் ப்ளூமில் இருக்கிறது எல்லாமே பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் வந்து ஒரு பஸ் பிடிச்சி கோட்டையம் வந்து லஞ்ச் முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த அருவிக்குழிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். இந்த பூஜா ஹாலிடேஸ் பெஸ்ட்டாக இருக்கும் 1 day ட்ரிப்புக்கு. இல்லை 2 days ட்ரிப் அப்படின்னாலாம் கொஞ்சம் நாள் கழித்து தள்ளி போட்டிங்கன்னா இந்த வியூ பாயிண்டில் வந்து பூக்கள் இல்லை, சீசன் வந்து இதோட முடியுது. சரிங்களா, அதனால் வந்து இந்த பூஜா ஹாலிடேஸ் அப்புறம் அந்த வீக்கெண்டு கரெக்டாக இருக்கும். அதுக்கு மீறி லேட்டாக நீங்கள் பிளான் பண்ணாதீங்க. ஃபால்ஸு எல்லாமே மான்சூன் முடிஞ்சிருச்சுன்னா அங்கே தண்ணி குறைஞ்சிரும். கேரளாவுக்கு எப்பவுமே ஜூலை லாஸ்ட்லேருந்து செப்டம்பர் லாஸ்ட், அதை விட்டு அக்டோபர் 1st week வரைக்கும் நீங்கள் போகலாம். அதுதான் கேரளாவில் இந்த மான்சூன் சீசன். கேரளாவோட பியூட்டியை நம்ம என்ஜாய் பண்ண முடியும். அதுக்கப்புறமெல்லாம் போனீங்கன்னா வேஸ்ட்டு தான். அப்புறம் நாங்கள் 1 hour ட்ராவல் பண்ணி கோட்டையம் வந்து 6 o'clock எங்களுக்கு கோயம்புத்தூருக்கு ட்ரெயின், அதையும் பிடிச்சிட்டோம். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேங்க, ட்ரெயினில்
டில் டிசம்பர் வரைக்கும் கேரளாவுக்கு ஒரு 10 பேர்த்துக்கு சேர்ந்த மாதிரி புக் பண்ணுறதுக்கு வீக்கெண்ட்லேயும் டிக்கெட்ஸ் இல்லை, வீக் டேஸ்லேயும் டிக்கெட் இல்லைங்க. ஏதோ அதிசயமாக போகும்போது ஒரு 20 டிக்கெட், வரும்போது எங்களுக்காகவே ஒரு 11 டிக்கெட் இருந்த மாதிரி இருந்துச்சு. இல்லைன்னா நாங்களும் இந்த சீசன் மலரிக்கல் வந்து என்ஜாய் பண்ணியிருக்கவே முடியாது. சரியான டயர்டு எல்லாத்துக்கும். எப்படா படுக்கலாம் போல் இருந்துச்சு. ஏன்னா ஃபால்ஸில் கொஞ்சம் நஞ்ச ஆட்டமா. 1 டே ட்ரிப்புனாலும் ரொம்ப ஒர்த்தான ட்ரிப்பு. நல்ல வேலை ஒரு அவசரமாக டக்குன்னு எடுத்த முடிவு. சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஃபஸ்ட் எபிசோட் ஆஃப் மலரிக்கல், செகண்ட் எபிசோட் ஆஃப் அருவிக்குழி, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்தது? பிடிச்சிருந்ததா? யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. See you, tata, take care, bye bye.